அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 30ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, அமாவாசை திதி, மூல நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டிரமம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:15 to 7:15, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சர்ட் போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது பச்சை கலர். சாப்பிட்டது பைனாப்பிள் அல்லது சுகர்கேன், இந்த ஜூஸ் சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ஜோதிட பாட நிகழ்ச்சியில் கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம். அதையே தொடர்வோம். கார்த்திகை நட்சத்திரம் 4ஆம் பாவத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அழகை ஆராதிப்பவராக இருப்பார். அடக்கமும் அழகும் படைத்தவராக இருப்பார். அதே மாதிரி காம இச்சை மிகுந்தவராகவும் அழகிய மாதரை விரும்புவராகவும் இருப்பார். பெரும்பாலும் அரசாங்க அபிமானம் பெற்றவராக, அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்க்கலாம், இல்லைன்னா அரசியல் கட்சி ஆளக்கூடிய அரசியல் கட்சிகளை சேர்ந்தவராக இருக்கலாம். அரசியல் அபிமானம் பெற்றவராகவும் இருப்பார். அதே மாதிரி அவருக்கு அழகு மட்டுமில்லை, அங்க லட்சணம் கூட நல்லா கரெக்டாக சூட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பார். இவர் எப்படின்னா கல்வி ஞானம் அதிகமுடையவராக இருப்பார். கொஞ்சம் மற்றவங்களுக்கு பேசுகிறத காது கொடுத்து பேசிட்டு பொறுமையாக பதில் சொல்பவராக இருப்பார். அதே மாதிரி குடும்பத்தை நல்ல வழியில் நடத்தி செல்லும் குணம் படைத்தவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுவதின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள். மேசராசி. இப்போ மேசராசி இன்னைக்கு அன்னையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. இந்த சொறி, சிரங்கு போன்ற இந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உண்டாகலாம். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள், உங்களோட சுப்பீரியர்ஸோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. கெட்ட பெயர் கூட ஏற்படலாம். இவன் வேலையில் சரியாக பண்ண மாட்டேங்கிறான், சரியாக இது பண்ணியிருக்க, மற்றவங்கள பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாதிரி வேண்டாத கெட்ட பெயர்கள் கூட உத்தியோகத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவி கிடைக்காவிட்டால் கூட எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி கிடைக்கிறது. எது எப்படியோ உதவி கிடைக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்பா, அதாவது தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. சிறு விபத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கையுடனும் நிதானமுடனும் வாகனத்தை நடத்துவீர்களாக. அதே மாதிரி எப்போதும் போல தான் அந்த பணத்தட்டுப்பாடுங்கிறது எப்போதும் போல் இருந்தது. இதில் குறிப்பிட்டு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. வீணலைச்சல் உண்டாகிறது. மனதில் எது எப்படி இருந்தால் கூட மனசில் நம்பிக்கை மட்டும் நிறைய இருக்கிறது. தொழில் ஓரளவு பரவாயில்லாமல் நடக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மனைவி அல்லது தாயார் அல்லது சகோதரியின் மூலம் பண விரயம் ஏற்படுகின்றன. அதாவது கணக்கென்னா வீட்டில் உள்ள பெண்களால் பண விரயம் உண்டாகிறது. செய்யும் தொழிலுக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை. மனைவியுடன் சிறு சிறு மனத்தாங்கல் உண்டாகிறது. வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அங்கே போனால் கூட அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து கடகராசி. மறைமுகமான எதிர்ப்புகள் இப்போ மறைந்து போகிறது. நண்பர்கள், விரோதிகள் இரு சாராரும் நன்மையே கிடைக்கின்றது. அதே மாதிரி எடுத்த காரியங்கள் எல்லாம் இதுவரைக்கு தடங்களாகி ஓரளவு கைகூடுகின்றன. தூரதேச பிரயாணத்தினால் வெற்றியும் பொருள் சேர்க்கையும் உண்டாகிறது. அடுத்து சிம்மராசி. அரசாங்கம் அல்லது அரசியல்வாதிகளினால் தொல்லை உண்டாகிறது. வீணலைச்சல், வீண் செலவு, மனக்கவலை, பணத்தட்டுப்பாடு எல்லாம்
உங்களது மனத்தை குழப்ப வைக்கிறது, மன நிம்மதியே கெடுக்கின்றன. அதே மாதிரி வெளியில் வந்து எவ்வளவு தொல்லைகள் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் வீட்டில் வந்து ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. அடுத்து கன்னிராசி. செலவினங்கள் கட்டுக்கடமாமல் போனாலும் பணத்தட்டுப்பாடு என்பது மாத்திரம் இல்லை. எப்படியாவது பணம் வந்து கொண்டே இருக்கிறது. மனைவி மக்கள் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் மூலம் மன நிம்மதி கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களும் அதன் மூலம் நன்மையும் ஏற்படுகின்றது. அடுத்து துளாராசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு மனம் நிம்மதியாக இருக்கின்றது. கவலைகள் குறைகின்றன. ஒருங்கிணைந்த அதாவது வந்து எதிரியாக இருந்தவர்களால் பணம் வருகிறது. அதாவது எதிரிகளாக இருந்தவர்களால் கூட அவங்க ஏதோ ஒன்று செய்யணும் நினைக்குது, அதன் மூலம் உங்களுக்கு லாபமே கிடைக்கின்றது. குடும்பத்தில் வந்து நல்ல காரியங்கள் சிலவை நடக்கின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. உத்தியோகம் சுமூகமாகவே செல்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வாக்குவாதம் செய்வதனால் மனைவியுடன் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. எதிர்பாராத செலவினங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் கடன் வாங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது. கடன் சுமை அதிகரிக்கிறது. ஆனால் நல்ல கம்பெனியில் உத்தியோக வாய்ப்பு தேடி வருகின்றது. நீண்ட முயற்சிக்கு பிறகு காரியங்கள் கைகூடுகின்றன. அடுத்து தனுசு ராசி. சொன்ன சொல்லை காக்க முடியாமல் போனது கொஞ்சம் அவமானமாக தோன்றுகிறது. குடும்பத்தில் வந்து மருத்துவ செலவு அதிகரிக்கிறது. அதே மாதிரி வந்து அனாவசியமான கோபம் உண்டாகி அதன் மூலம் நல்ல மனிதர்களுடன் விரோதம் உண்டாகிறது. அதனால் வந்து கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. புதிய வருடம் நன்றாகவே அமையும். அடுத்து மகர ராசி. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் உடன் வேலை பார்ப்பவர்களும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. கொலீக்ஸ்கிட்ட தான் கொஞ்சம் பிரச்சனை உண்டாகிறது. சுப்பீரியர்ஸ்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியூர் பிரயாணங்களினால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றன. நண்பர்கள் எதிரிகளாக மாறுகின்றார்கள். அடுத்து கும்பராசி. வாழ்க்கையில் வந்து வெற்றிங்கிறது கிடைக்கிறது. வழக்கு முதலியவற்றிலும் வெற்றி கிடைக்கின்றது. செலவுகள் கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் மனது மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. எண்ணிய காரியங்கள் தாமதமானாலும் வெற்றி கிடைக்கின்றது. பணவரத்து வந்து கொண்டே இருக்கிறது. செலவும் அதற்காற் போல் வருகின்றது. சகோதரர்கள் பொருட்டு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருகிறது. மனைவி மக்களால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்தில் வந்து சுபகாரியம் ஒன்று நடக்கப் போகின்றது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.